2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பொருளாதார நிபுணரும் ட்ரம்புக்கு மிக மிக நெருங்கிய நண்பரும் ஒயிட் ஹவுஸ் ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நேவரோ பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில ரிலையன்ஸ் நிறுவனம் குறித்து அதை மையமாக வைத்து சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய மிக முக்கியமான அதிகாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் வெளிப்படையாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர், மோடிக்கு மிக நெருக்கமானவர், இந்த தனியார் நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக மட்டும்தான் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய க்ரூட் ஆயில்னால இந்தியர்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது. பல்லாயிரம் கோடி லாபத்தை ரிலையன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய 50% வரியால நேரடியாக அனைத்து இந்தியர்களும் பாதிக்கப்பட போறாங்க. ஆனா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் ஏன் எப்படி ரிலையன்ஸ் அம்பானி அப்படிங்கக்கூடிய ஒருத்தருக்கு இத்தனை ஆயிரம் கோடி லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குது? இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? அது மட்டும் இல்லாம ஏன் அமெரிக்கா திடீர்னு நேரடியாக ரிலையன்ஸை கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க? கடந்த 4 நாளைக்கு முன்னாடி அதானி குறித்தான மிக முக்கியமான வழக்கு குறித்து நியூயார்க் நீதிமன்றத்தில் திரும்பவும் விசாரணைக்கு வந்திருக்கு. அதே போல இப்ப ரிலையன்ஸ் நிறுவனத்தை டார்கெட் பண்றாங்க. அம்பானி அதானி இவங்க 2 பேர்த்தையும் குறி வச்சு அமெரிக்கால சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இந்த 2 நிறுவனம் குறிவைக்கப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோடி அரசியல் என்ன? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். பிரதமர் மோடி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய 2 நபர்கள் யாரு அப்படின்னா, ஒன்னு அதானி, இன்னொன்னு அம்பானி. ஏன்னா இந்த அம்பானி அதானி 2 பேரும் குஜராத்காரங்க. இந்த 2 பேர்த்தினுடைய வளர்ச்சியும் மோடியினுடைய வளர்ச்சியும் பாத்தீங்க அப்படின்னா 2 ஒரே மாதிரி இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த அதானி நிறுவனத்தின் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பா அமெரிக்கா அதானியை கைது பண்றதுக்கான சம்மன் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க, விசாரணைக்கான சம்மன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனத்தை டார்கெட் பண்ணி சில வேலைகளை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நேத்தைக்கு ஒயிட் ஹவுஸ் ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நேவரோ பினான்சியல் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில அவர் வெளிப்படையாக ரிலையன்ஸ் நிறுவனத்தை சாடி சில விஷயங்கள் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் வெளிப்படையாவே பேசிட்டார். அதாவது மோடி ரஷ்யாவிலிருந்து ஆயில ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய ஒத்துழைப்பை கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னும் சில தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு தான். இந்திய மக்களுக்கு பெட்ரோலை சீப்பா கொடுக்கறதுக்கெல்லாம் இவங்க பண்ணல. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணம் முழுக்க முழுக்க இந்த பெட்ரோல் நிறுவனங்களினுடைய ப்ராஃபிட்டுக்காக மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா நேத்துக்கு பாத்தீங்கன்னா பினான்சியல் டைம்ஸ்ல எழுதின ஒயிட் ஹவுஸ் ட்ரேட்ஸ் அட்வைசர் பீட்டர் நேவரோ, இவர் பாத்தீங்கன்னா ட்ரம்போட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவர், ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகர். இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அதாவது 2022க்கு பிறகு இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில வாங்கி அதை பல பெட்ரோலியம் பொருட்களாக மாத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. அதுல குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பெட்ரோல் ப்ராடக்ட் அப்படின்னா அதனுடைய மூலப்பொருள் க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயில வாங்கி இங்க பெட்ரோலை மட்டும் தயாரிக்க மாட்டாங்க, பல விஷயங்களை தயாரிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு பொருள், அடுத்து டீசல், இது இல்லாம கேஸ், எல்பிஜி கேஸ் இருக்குல்ல அந்த கேஸ், அது மட்டும் இல்லாம நாப்தா, அல்கலைட்ஸ், இது மாதிரியான பல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை உருவாக்கி இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய மிக முக்கியமான 2 நிறுவனம், ஒன்னு ரிலையன்ஸ், இன்னொன்னு நயரா. நயரா நிறுவனத்துக்கு ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் தடை போட்டாங்க, செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ். அந்த நிறுவனத்தினுடைய வங்கி கணக்குகள், அந்த நிறுவனத்தினுடைய கப்பல்கள், அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனம் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், கடன் வாங்குறது, அது மட்டும் இல்லாம பெட்ரோலம் சப்ளை பண்றது, இது எல்லாத்துக்கும் தடை பண்ணிட்டாங்க. கப்பல் கூட ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பவுண்டரி தாண்டி நாடுகளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இன்னொரு நிறுவனம் பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். சோ அப்ப ரிலையன்ஸ் நிறுவனத்தை அடுத்த டார்கெட்டாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிலையன்ஸை எப்படியாவது தடை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. நேத்திக்கு ஒயிட் ஹவுஸ் ட்ரேட் அட்வைசர் கொடுத்த அந்த பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையினுடைய செய்தி தான். அதுல ஒரு வெளிப்படையா சொல்றாரு, 2022க்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் பெட்ரோல் நிறுவனங்கள் இவ்வளவு க்ரூட் ஆயில ரஷ்யாவில இருந்து வாங்கல, வெறும் 1% தான் வாங்கிட்டு இருந்தாங்க, மற்ற நாடுகள் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2022ல ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் மேல ஒரு சாங்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. தடையை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட யாருமே க்ரூட் ஆயில வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இந்தியாவும் சைனாவும் அதிகமான
க்ரூட் ஆயில வாங்குறாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்குறாங்க. அதுல குறிப்பாக இந்திய நிறுவனங்கள் வாங்குறாங்க. அந்த நிறுவனங்கள் மலிவு விலையில க்ரூட் ஆயில வாங்கி பெட்ரோலியம் ப்ராடக்டா மாத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்கச்சக்கமா அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இதனால பல்லாயிரம் கோடி லாபத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. இதை வந்து ரொம்ப 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 டீடைலா பினான்சியல் டைம்ஸ் எழுதியிருந்தாரு. அதே கருத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரி, ட்ரெஷர் செக்ரட்டரி வந்து ஒரு முக்கியமான பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். அதாவது சிஎன்பிசி சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல வெளிப்படையாவே சொல்றாரு. சோ இதுக்கு முன்னாடி 1% ஆயில் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 40% வரைக்கும் ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறாங்க. இந்த ஆயில் இந்திய மக்களுக்கு பயன்படுறது கிடையாது. இப்ப இந்தியாவில் வந்து எல்லாருமே பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டீசல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ க்ரூட் ஆயில ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு இந்திய மக்களுக்கு இவங்க விக்கல, இவங்க முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணி கொள்ள லாபம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொள்ள லாபம் அடிக்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலை வாங்குறாங்க. இதனால ரஷ்யா வந்து உக்ரைன் மீதான யுத்தத்தை நிறுத்தாம இருக்கு அப்படிங்கிற கருத்தை அமெரிக்கா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல இன்னும் ரொம்ப குறிப்பா ரொம்ப துல்லியமா ரேட்டர்ஸ் பத்திரிகையில சில கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த 6 மாசம் 2020 முதல் 6 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 21.66 மில்லியன் டன்ஸ் ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு பண்ணியிருக்காங்க. அதுல இன்னும் குறிப்பா சொல்றாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரல் யார் வாங்குறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனம் க்ரூட் ஆயில வாங்கி சுத்திகரிப்பு செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. இதனுடைய மொத்த மதிப்பு 12 இருந்து 13 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு மதிப்புல இவ்வளவு பேரல்களை வந்து இவங்க வந்து வாங்கி உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட ஐரோப்பிய சந்தையில 28% பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் பிபியா இருக்கட்டும், வைட்டோல், ஆர்ம்கோ, எக்ஸான் மொபில், டிராபிகோஸ், இது மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இருக்குங்க இல்லையா, இந்த பெரிய நிறுவனங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ரிலையன்ஸ் இருந்தா பெட்ரோலை வாங்குறாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமான டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெறும் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, டீசலும் அவங்க அனுப்புறாங்க, கேஸும் அனுப்புறாங்க, ஜெட் ஏரோப்ளேனுக்கு தேவையான ஃபியூல் இருக்கு பாத்தீங்கன்னா ஏவியேஷன் ஃபியூல் அதையும் அனுப்பிச்சிருக்காங்க. நாப்தா, அதாவது அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான நாப்தாவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அல்கலைட்ஸ், இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக ரிலையன்ஸ் நிறுவனம் ஐரோப்பாவுக்கு அனுப்பிச்சு கொள்ள லாபம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிலையன்ஸ் மட்டும் இல்லாம குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் நிறுவனம் நயரா எனர்ஜி, இந்த நயரா எனர்ஜி நிறுவனம் கூட பாத்தீங்க அப்படின்னா 2025 அவங்க இறக்குமதி பண்ணக்கூடிய மொத்த க்ரூட் ஆயில கிட்டத்தட்ட 72% எங்க இருந்து இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்ப இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க ரஷ்யாவை நம்பித்தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரல் அவுட்புட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனம். இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6600 ரீட்டைல் அவுட்லெட்ஸ், அதாவது பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய பெரும்பாலான பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு 48-49% பங்குகள் ரோஸ்நெஃப்ட் அப்படிங்கக்கூடிய ரஷ்ய நிறுவனத்துக்கு சொந்தமானது. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இந்திய நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த நிறுவனம் குஜராத்தில் இயங்கிட்டு இருக்கு, ரிலையன்ஸ் ஜாம்நகர்ல இயங்கிட்டு இருக்கு. இந்த 2 பெட்ரோலிய நிறுவனங்களும் எக்கச்சக்கமான கோடிகள் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்களை ஐரோப்பிய சந்தைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்க கொள்ள லாபம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்திகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மேங்களூர் ரீஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோல் கெமிக்கல் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய இன்னொரு தனியார் நிறுவனம், இது இல்லாம அரசு நிறுவனங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த 3 நிறுவனங்கள், மொத்தம் இந்த 6 நிறுவனங்கள் தான் ரஷ்யாவிட்ட இருந்து அதிகமா பெட்ரோல் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை வந்து வெளிப்படையா அமெரிக்கா முன்வைக்கிறாங்க. அதுல குறிப்பாக ரேட்டர்ஸ் பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அரசு பெட்ரோல் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, ஐஓசி, பிபிஎல்சி, இவங்கெல்லாம் வந்து வாங்குறத நிறுத்திட்டாங்க. குறிப்பாக கடந்த செப்டம்பர் அக்டோபர்லயே ரஷ்யாவின் மீது ஒரு 14th லெவல் சாங்ஷன்ஸ் வரும்போது அந்த காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அரசு நிறுவனங்கள் க்ரூட் ஆயில வாங்குறத நிறுத்திருச்சு, ஆனா அந்த தனியார் நிறுவனங்கள் வாங்குறத நிறுத்தல அப்படிங்கிறாங்க. ஆனா இந்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, இல்ல நாங்க வந்து ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோல் இறக்குமதி பண்றதை எங்க தனியார் நிறுவனம், அரசு நிறுவனங்கள் வந்து வாங்குறத நிறுத்தல, இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து வாங்குறது நிறுத்தல அப்படின்னு சொல்லி பிரஸ்லயே இந்தியன் ஆயிலோட சேர்மனே சொல்லியிருக்கிறார். சோ அப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா, இவங்க ரஷ்யாவிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க, வாங்கி பயங்கரமான லாபத்தை பெறாங்க. இதனால ரஷ்யா வந்து யுத்தத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அப்ப மொத்தம் இந்த பெட்ரோல் இறக்குமதிக்கு பின்னாடி இருக்கிறது ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸை ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா ஆசிய நாடுகளிலேயே அதிகமான வரியை யாருக்கு போட்டிருக்காங்க, இந்தியாவுக்கு தான் போட்டிருக்காங்க. கேட்டா இந்தியா 40% பெட்ரோலிய ப்ராடக்ட் ரஷ்யாவில இருந்து வாங்குறாங்க அப்படிங்கறதுக்காக தான். ஆனா நம்மளை விட அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறது சீனா தான். ஆனா சீனாவுக்கு அவ்வளவு வரி கிடையாது, 30% வரி தான். அது என்ன ஜஸ்டிஃபை சொல்றாங்க அப்படின்னா, இல்ல
2022க்கு முன்னாடி இந்தியா 1% வாங்குச்சு, இப்ப அவங்க 40% நகர்ந்திருக்காங்க. ஆனா சைனா அப்படியெல்லாம் கிடையாது. சைனா அப்பவே 15-16% வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற கொடுக்குறாங்க. சோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கறத இவங்களுடைய நோக்கமா இருக்கு. யாரு? அமெரிக்காவினுடைய நோக்கமா இருக்கு. சோ அப்படி இந்தியாவை டார்கெட் பண்ணணும்னா யாரை டார்கெட் பண்ணணும்? ரிலையன்ஸ், அதே அம்பானிய, அதானிய டார்கெட் பண்ணாதான் மோடி ஒரு வழிக்கு வருவாரு அப்படிங்கிறதுக்காக நேரடியாக அதானியின் மீது வழக்கு ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு. நியூயார்க் நீதிமன்றம் வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதானிக்கு சம்மன் அனுப்பிச்சு அந்த சம்மனின் அடிப்படையில அவர் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அந்த சம்மனை இன்று வரைக்கும் அந்த சம்மனை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு 6 மாசம் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய அரசு அந்த சம்மனை அதானிக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி வெளிப்படையாக கோர்ட்ல அமெரிக்காவினுடைய அரசே சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் மையமாக வச்சு ஒரு முக்கியமான வேலையை துவங்கி இருக்கிறாங்க அமெரிக்கா. இதுல நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மீது ஏற்கனவே 50% வரி போட்டிருக்குது அமெரிக்கா. தொடர்ச்சியாக மிரட்டிட்டே இருக்காங்க. என்னன்னு மிரட்டிட்டு இருக்காங்க? நீங்க ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறதுனாலதான் ரஷ்யா இந்த யுத்தத்தை நடத்துது. நீங்க பெட்ரோல் வாங்கலன்னா ரஷ்யா கைவிட்டுருவாங்க, ரஷ்யா அதனோட ஒரு முடிவுக்கு வந்துடும், இந்த யுத்தத்தை நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்தியாவின் மீது ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடியை தொடர்ச்சியாக அமெரிக்கா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் அலாஸ்கால சந்திச்சு பேசினாங்க இல்லையா? அவங்க சந்திச்சு பேசி முடிச்சதுக்கு பிறகு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா மேல இவ்வளவு வரி இருக்கு, சோ இந்தியா மேல இருக்கக்கூடிய வரியால இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திடும், இந்த பயத்தாலதான் ரஷ்யாவினுடைய அதிபர் என்ன சந்திக்க நேரடியா வந்தாரு அப்படிங்கிற கருத்தை ஓப்பனா பிரஸ் மீட்ல, குறிப்பா ஃபாக்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போது ட்ரம்ப் சொன்னாரு. சோ அப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட யுத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் வார மையமாக வச்சுதான். இந்த உக்ரைன் வார மையமாக வச்சு நடக்கக்கூடிய இவங்களுக்கு இடையில முரண்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என்றால் இந்தியாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முடிவெடுத்துருச்சு. சரி, இந்தியாவை பழி வாங்கணும் அப்படின்னா மோடி கிட்ட எவ்வளவு முறை சொல்லும் போது மோடி ரஷ்யாவில இருந்து க்ரூட் ஆயில வாங்குறதை நிறுத்த மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும் போது மோடியா வாங்குறாரு, நேரடியா ரிலையன்ஸ் தானே வாங்குறாங்க, இதனால ரிலையன்ஸ் தானே 10,000 கோடி லாபம் பாக்குறாங்க, இந்திய மக்களுக்கு இதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதுனால இந்திய மக்கள்கிட்ட அவங்க ஒரு டிக்ளேர் பண்றாங்க, இங்க பாருங்க ரஷ்யா கிட்ட இருந்து இவ்வளவு க்ரூட் ஆயில வாங்கி பெட்ரோலை ஏற்றுமதி பண்ணி அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு இதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. நான் இப்ப போட்டிருக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது இந்த பெட்ரோல் இறக்குமதிக்காகத்தான். பெட்ரோலை இறக்குமதி பண்ணி உங்களுக்கு சீப்பா கொடுக்கல, யாரு? இந்திய மக்களுக்கு சீப்பா கொடுக்கல. ரிலையன்ஸ்ங்கிற ஒரு தனி நிறுவனம் எக்கச்சக்கமான கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிறாங்க. அதனால இந்தியர்களே இங்க பாருங்க, உங்க மேல 50% வரிக்கு நாங்க காரணம் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனம் தான் அப்படின்னு முதல் கட்டமாக இந்தியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு, இரண்டாவது எப்படியாவது சர்வதேச சந்தையில, குறிப்பாக ஐரோப்பிய சந்தையிலிருந்து ரிலையன்ஸ் நிறுவனத்தை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை இந்த அமெரிக்க அரசாங்கம் தொடர்ச்சியா செய்ய முயற்சி பண்றாங்க. அதனுடைய ஒரு சமிங்கை தான் பாத்தீங்கன்னா நேத்து ஒயிட் ஹவுஸ் ட்ரேட் செக்ரட்டரி பீட்டர் சொன்னதும் சரி, இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் சொன்னதும் சரி. அப்போ ஒட்டுமொத்தமாக அம்பானி அப்படிங்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய சந்தையிலிருந்து தடை பண்ணுவதற்கான வேலையை அமெரிக்கா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்ப இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா மோடிக்கு கொடுக்கணும், மோடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னா நேரடியாக ரிலையன்ஸுக்கோ இல்ல அதானிக்கோ கொடுத்தா போதும், இவர் ஆஃப் ஆயிடுவார் அப்படிங்கிற முயற்சியில நேற்றையிலிருந்து ரொம்ப தீவிரமாக அமெரிக்க அரசு செயல்பட துவங்கி இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்க? இந்த பெட்ரோலியம் ஏற்றுமதி இறக்குமதியில் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ரிலையன்ஸ கைவிட போறாங்களா, இல்ல இந்திய மக்கள் மீது செலுத்தப்படக்கூடிய 50% வரி இருக்கு பாத்தீங்களா, இந்த வரி இருந்தா இருந்துட்டு போது, நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத தடுக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது இந்திய அரசிடம் தான் இருக்குது. பொறுத்து பார்ப்போம், இந்த மோடி அரசாங்கம் அம்பானியை காப்பாத்த போதா இல்ல இந்திய மக்களை காப்பாத்த போதா அப்படின்னு.